லைவ் தமிழ் செய்திகள். கனவுகள் நிறைவேறியது என்று திவினேஷ் கூறுகின்றார். தனது தந்தைக்கு பாடகர் சீனிவாஸ் ஒரு வண்டியை வாங்கி கொடுத்திருக்கின்றார். அது தொடர்பாக அவர், அப்பா இப்படியான தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். நான் அதனை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக உணர்ந்து கொண்டேன். நடுவர் சீனிவாஸ் அவர்கள் தனக்கு உதவுவதற்கு முன்வந்தார். தனது தேவை நீண்ட நாளாக இருந்ததும் அந்த உதவிக்கு யார் முன்வருவார் என்று தான் காத்து கொண்டிருந்ததாகவும் திவினேஷ் கூறுகின்றார். நல்லா சம்பாதிக்க வேண்டும் என்று திவினேஷின் அப்பாவுக்கு சிவகார்த்தியன் ஐயா கூறியிருக்கின்றார். சிவகார்த்தியன் சார் கூட போட்டோ எடுத்தது மறக்க முடியாத ஒரு சம்பவமாகும். முக்கியமாக நானும் அவரும் சேர்ந்து ஒன்றாக மேடையில் பாடினோம். இந்த மாதிரியான பாடல்களை தொடர்ந்து பாடு, வருங்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று சிவகார்த்தியன் நடிகர் அவர்கள் கூறியது அவருக்கு மறக்க முடியாத வார்த்தையாகும். அதனை அவர் ஞாபகம் வைத்து கூறுகின்றார். சமீபத்தில் சரிகமப நிகழ்ச்சியின் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் இளையராஜாவை சந்தித்திருந்தார்கள். அந்த சந்திப்பில் இளையராஜா சரிகமப சிறுவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தார். இந்த சந்திப்பு குறித்து திவினேஷ், எனக்கு இளையராஜா சாரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய விட்டு வைத்த காதல் திட்டம், மலையோரம் வீசும் காற்று, எங்கே செல்லும் இந்த பாதை ஆகிய பாடல்களை நானும் தாத்தாவும் தொடர்ந்து கேட்போம். நான் இப்போ வருகின்ற பாடல்களை பெரிதாக கேட்பதில்லை. எனக்கு பழைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில் ஒரு சுற்றுக்கு சிறப்பு விருந்தினராக MSB சாரோட குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. அவங்க சாரோட ஒரு பதக்க மாலையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாலையை நான் பத்திரமாக பூட்டி பீரோவில் வைத்திருக்கின்றேன் என்ற திவினேஷ் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். எனக்கு பெரியவனாகி நடிக்கணும் என்று ரொம்ப ஆசை இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் எனக்கு ஜட்ஜஸ் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு கிஃப்டும் கொடுத்திருக்கின்றார்கள். நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிலவாக இதை பார்க்கின்றேன். நான் ஆசைப்பட்ட ரிமோட் காரையும் அவங்க வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் என மழலை ததும்பும் அப்பாவித்தனத்துடன் திவினேஷ் கூறியிருக்கின்றார். வெற்றி சாதனையாளன் இவ்வாறு இருக்கின்றான். வெற்றியில் அவனை எவ்வொரு சாதனையாளனாக மாற்றுகின்றது என்றால் அது ஆச்சரியமே. எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு லைவ் தமிழ் செய்திகள் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.